Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்கள் செந்தில்நாதன். நீட் 2025 எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம சேனலில் தன்னம்பிக்கை பேட்ச் 2025 ஆரம்பிச்சிருக்கோம். இது யூடியூப்பில் மட்டுமே இருக்கும். ஓகே, இப்போ தன்னம்பிக்கை பேட்ச் 2025ல் என்ன பண்ண போகிறோம்? நம்ம வந்து என்சிஆர்டி சிலபஸை திருப்பியும் லைன் பை லைன் 4வது தடையாக நடத்தாதீங்க அப்படின்னு கும்பிட்டு கெஞ்சாத குறையாக நம்ம மாணவர்களும் பேரண்ட்ஸும் நம்மக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க கமெண்ட் செக்ஷனில். தயவு செய்து திருப்பி 4வது தடவை லைன் பை லைன் நடத்தாதீங்க சார், ஆல்ரெடி நீங்கள் லைன் பை லைன் நடத்தின என்சிஆர்டி வீடியோஸ் எங்களுக்கு போதும் அப்படின்னு நீட் 2024க்கு தன்னம்பிக்கை பேட்ச் 2024 ஆரம்பிக்கும் போதே நிறைய பேர் விமர்சனங்களும் நெகட்டிவ் கமெண்ட்ஸும் கொடுத்துருந்தாங்க. அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அந்த விமர்சனங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு திருப்பி நம்ம லைன் பை லைன் 4வது தடவை நடத்த போகிறது இல்லை. ஆல்ரெடி நடத்தின லிவிங் வேர்ல்டு என்சிஆர்டி லைன் டு லைன் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம், அதை பார்த்துக்கணும் நீங்கள். அண்ட் நம்ம வந்து 10 இயர்ஸ்க்கான இந்த சாப்டருக்குரிய ப்ரீவியஸ் இயர் நீட் கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மென்டி குவிஸ் வர தேர்ஸ்டே இந்த சாப்டரில் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். அதுக்குள்ளே நீங்கள் லிவிங் வேர்ல்டுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வீடியோவை போய் பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அண்ட் நீங்கள் வந்து மென்டி குவிஸ்க்கு ரெடி ஆகிடணும். இப்போ வீக் 1ல் நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடுறோம். ஸோ வீக் 1 அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் நம்ம இந்த வீக் 1 அப்படிங்கிறது 3-4 டேஸில் முடிச்சுடுவோம். அந்த மாதிரி தான் இந்த லிவிங் வேர்ல்டில் லெசன் வீடியோஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தாச்சு. என்சிஆர்டி லைன் டு லைன் 3 தடவை டீச் பண்ணி போட்டிருக்கோம். அதில் ஒரு 4 வீடியோஸ் பார்ட் 3 பார்ட் இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த வீடியோஸோட லிங்க் அப்படியே கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணால் நீங்கள் முழுசாக என்சிஆர்டி லைன் டு லைன் படிச்சிடலாம். ஓகே, ப்ராசஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோஸை பார்த்து நீங்கள் கான்செப்டை லேர்ன் பண்ணிக்கிறீங்க. எல்லாமே என்சிஆர்டி லைன் டு லைன் கிளாஸஸ் தான் நம்ம போட்டிருக்கோம். ப்ராக்டிஸ் எம்சிக்யூஸ், என்சிஆர்டி பேஸ்டு எம்சிக்யூஸ் இருக்கக்கூடிய ஒரு புக்லெட் வச்சு நீங்கள் எம்சிக்யூஸ்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. 10 இயர்ஸ் பிஒய்க்யூ ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ நம்ம வந்து அப்லோட் பண்ணிவிடுவோம். அண்ட் அந்த வீடியோவில் டிஸ்கஷன் இருக்கும். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கு ஆன்சர், ஏன் இந்த ஆன்சர் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணி டீட்டெயிலாக நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதோட பிடிஎஃப், அந்த கொஷின் ஆன்சரோட பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனல் பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் தேர்ஸ்டே த லிவிங் வேர்ல்டு மென்டி குவிஸ் சாப்டர் வைஸ் மென்டி குவிஸ் வீக்லி நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ வீக் 1 தன்னம்பிக்கை பேட்ச் 2025ல் நம்ம என்ன பண்ண போகிறோம், த லிவிங் வேர்ல்டை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஆனால் இது ஒரு 3 டே ப்ராசஸ் தான். இன்றைக்கி நாளை மறுநாளுக்குள்ளே முடிச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம வீக் 2க்கு வந்து பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் கொஞ்சம் பெரிய சாப்டர், அதனால் நம்ம வந்து அதுக்கு கொஞ்சம் டேஸ் அதிகமாக எடுத்துக்கலாம். வீக்னா எக்ஸாக்டாக 7 டேஸ் தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. குட்டி சாப்டர்ஸ்க்கு 3 நாள் அப்படி எடுத்துப்போம். அந்த 3 நாள் முடிஞ்ச உடனே அடுத்த வீக்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 8 நாள் 10 நாள் கூட நம்ம அடுத்த சாப்டருக்கு வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட தன்னம்பிக்கை பேட்ச் 2025 நம்ம பிளான் பண்ணி பயணிக்க போகிறோம். என்னோட சேர்ந்து நீங்கள் எல்லாருமே இதுக்கு சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு நான் முழுசாக மனசார நம்புகிறேன். அண்ட் இதுக்கும் நீங்கள் வந்து விமர்சனங்கள், கிரிட்டிசைசேஷன், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நான் ஒரு போஸ்ட் போட்டதுக்கே நீங்கள் படித்து காமிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போன வருஷம் அதாவது 2024க்கு போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணலை, அப்படி இப்படின்னு உங்களை எப்படி நம்புறது? யூ டோன்ட் பிலீவ் எனி ஒன். என்ன நீங்கள் நம்ப வேண்டாம், யாரையுமே நீங்கள் நம்ப வேண்டாம். நீங்கள் உங்களை நம்புங்க. அடுத்தவங்களை நம்பி நம்ம இருந்தோன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது, வெற்றி அடைய முடியாது. நீங்கள் உங்களை எப்போ நம்புறீங்களோ அப்போ தான் உங்களால் வெற்றி அடைய முடியும். மற்ற சப்போர்ட்ஸ் எல்லாமே இப்போ நான் வந்து 2024 ஏன் கம்ப்ளீட் பண்ணல, அதாவது மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் ஒரு பார்ட்டோட ஏன் நிறுத்திட்டேன், எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போ எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுக்கு நீங்களும் ஒன்றும் பண்ண முடியாது, நானும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ யூ கேன் நாட் பிலீவ் எனிபடி 100%, பட் நீங்கள் உங்களை நம்பலாம். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பிளேமிங் அதர்ஸ், இன்ஸ்டெட் ஆஃப் அடுத்தவங்க மேலே பழியை போட்டுட்டு நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கு பதிலாக, ரீசன் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக, நம்ம பொறுப்புணர்வோடு நடந்துக்கும் போது நம்மளோட வெற்றி உறுதி செய்யப்படும் அப்படிங்கிறத நம்ம நம்பணும். ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஸோ ஐ வில் பி ஹியர். ப்ரீவியஸ் இயர் 10 இயர் கொஷின்ஸ் 10 இயர் அதுக்குரியது நான் அப்லோட் பண்ண தான் போகிறேன். வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த வெயிலில் வந்து நம்ம வீடியோ பண்ணுறதுங்கிறது ரொம்ப 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 சிரமமாக இருக்குது, உடம்பை பாதிக்குது. நீங்களுமே வெளியிலலாம் சுத்தாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோட சப்போர்ட் எப்போவுமே உங்கள் கூடவே இருக்கும். நான் உங்கள் கூட தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்க போகிறேன். அண்ட் இப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் அம்மா அப்பா கோச்சிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக, உங்ககிட்ட கோச்சிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அம்மா அப்பா இல்லைனா இருமா என்ன, அந்த மாதிரி தான் நானும் ஜஸ்ட் ஒரு இமோஷ்னல் எக்ஸ்ப்ரெஷன் தான். இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்து என்னென்னமோ போடுறாங்க. ஒரு செகண்ட் பேரண்ட் டீச்சர் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் போயிடுச்சு மாணவர்கள் மனசில். எஸ், நான் தான் சொல்லியிருக்கேன் நான் உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி அப்படி இப்படின்னு. பட் த திங் இஸ், டீச்சர் அப்படிங்கிறவங்க செகண்ட் பேரண்ட். நேரில் வந்து கேட்கவா போகிறாங்க, பதிலுக்கு என்ன சொல்லவா போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு கமெண்ட்ஸ் அள்ளி விடுறாங்க. ஒரே ஒரு யதார்த்தமாக ஒரு கேள்வி கேட்குறேன்,
படித்து காமிச்சிட்டு போகிறீங்க, நீங்கள் அதை விளக்க மாட்டேங்கிறீங்கன்னா மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், ஃபோட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ஸ், ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ், இந்த மாதிரி விளக்கங்கள் தேவைப்படக்கூடிய சாப்டரில் நான் படித்து காமிச்சிட்டு போனேன்னா, இப்போ நம்பர் ஆஃப் போன்ஸ் இவ்வளோ இருக்குது அப்படின்னா அவ்வளவுதான். அந்த நம்பர் ஆஃப் போன்ஸ் இவ்வளோ இருக்கிறதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் என்னால் தர முடியும்? சுவாலஜியில் நிறைய ஃபேக்ட் தான் இருக்கும். அந்த ஃபேக்ட்டுக்கு நான் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் தர முடியும்? ஃபேக்ட்னா படித்து தான் காமிக்க முடியும். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபேக்டெல்லாம் தமிழ்நாட்டோட தலைநகரம் சென்னைனா சென்னை தான். ஏன் சென்னை, எதுக்கு சென்னைன்னு வரலாறுலாம் போய் பார்த்துக்கிட்டு இருந்தா நமக்கு டிலே ஆகிடும், லேட் ஆகிடும். இங்கே எதை எவ்வளோ சுருக்கிட்டு அடுத்து நம்ம போக முடியும், டைம் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்கணும். அதர் தென் தட் நீங்கள் ஈஸியாக ஒரு டீச்சரை வந்து ப்ளேம் பண்ணிடுறீங்க. பட் த திங் இஸ், எப்போ வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும்? இப்போ நானே கம்ப்ளைண்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம். பட் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. ஐ டோன்ட் டூ தட். இப்போ நான் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஏன் சார் தன்னம்பிக்கை பேட்ச் 2025 சுருக்குன மாதிரி இருக்குது, ஈஸியாக உங்கள் வேலையை பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்குன்னா, தட்ஸ் வாட் ஸ்டூடெண்ட்ஸ் வாண்டட். என்னை திருப்பி லைன் டு லைன் நடத்தாதீங்கன்னு போன வருஷம் அவ்வளோ பேர் கமெண்ட்டில் சொன்னீங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பதிலாக நீங்கள் ஷார்ட் ட்ரிக் போடுங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நிறைய டிஸ்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் டிஸ்கஷன் பண்ணுவோம். இந்த வருஷம் ஃபுல்லாகவே டிஸ்கஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ தட் உங்களோட ப்ரிப்பரேஷன் ரொம்பவே நல்லாவும் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். நிறைய கமெண்ட்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது அது நமக்கு நல்லதேவாய் நடக்கும். ஓகேங்களா? எனிவே, இதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. வி ஷுட் நாட் டிஸ்கஸ். இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணதே தப்பு தான். வி ஷுட் நாட் டிஸ்கஸ், வி ஷுட் டிசைட். என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முடிவெடுத்து அடுத்தடுத்து போகணுமே தவிர உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் எதுவுமே வேலைக்கு நடக்காமல் போயிடும். டிசைட் அண்ட் கண்டினியூ. ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. பை தேர்ஸ்டே நம்ம வந்து லிவிங் வேர்ல்டை முடிக்கிறோம். தேர்ஸ்டே நைட்டு 8:30க்கு லிவிங் வேர்ல்டு மென்டி குவிஸ்க்கு ரெடி ஆயிருங்க வர தேர்ஸ்டே. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. டேக் கேர்.